1000 கோடி நம்ம கலெக்ஷன் வாங்க ஏதாவது ஐடியா இருக்கா ஹிந்தியில இப்படிலாம் வாய் விட்டு நான் மாட்டிக்க தயாராக இல்லை. 1000 கோடி தான் படம் நல்லபடியாக ஜெயிச்சு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கலெக்ஷன் எல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை. ஐ எம் எ டைரக்டர். நல்ல படங்கள் ரசிகர்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அவங்க வந்து சினிமா தேட்டருக்கு வந்தால் மினிமம் ஒரு 15-20 நிமிஷமாச்சு மனசு விட்டு அவங்க கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பண கணக்கு வழக்கெல்லாம் வந்து தயாரிப்பு சைடு. ஆடியன்ஸ் கிட்ட 2-3 பேர்த்த நான் கேள்வி பைட்ஸ் எடுத்தோம். அவங்க சொல்லக்கூடிய ரீசன் எல்லாமே மூவி இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு போகணும், இந்த சமுதாய கருத்துக்கள், இந்த வெட்டு குண்டு போலாம் போர் அடிச்சுட்டு சொல்றாங்க. உங்களுடைய அப்கமிங் படங்கள் இந்த மாதிரியான ஒரு ஜேனியர் இருக்குமா இல்லை இது எப்படி சார்? இல்லை, கையில் 5 விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா டைப் ஆஃப் மூவிஸ் வரணும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்னோட ஜானருங்கிறது இதுதான். ஐ எம் என்டர்டெய்னர். என்னை பொறுத்தவரை வந்து சினிமாவுக்கு வந்து 2 மணி நேரம் மக்கள் வந்து அவங்க டைமை அதாவது சும்மா உட்காந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜினி சார் வந்து அப்போ என்ன ஒரு கதையை சொன்னார். சும்மா உட்காந்துருக்கிறது எவ்வளோ, ஒரு சீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இயல்பு தான் மனித இயல்பு. ஆனால் வந்து நம்மளே வந்து ஒரு தியேட்டரில் ஒரு ஃபுல்லாக இருட்டு அறைக்கில் 2 மணி நேரம் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோன்னா வந்து அது உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த 2 மணி நேரம் நமக்கு டைமை கொடுத்து வந்து உட்கார்ற மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது தான் வந்து என்னோடய கொள்கை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமான குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் படங்களாக தான் இருக்கும். அப்படி தான் இது வரைக்கும் நான் எல்லா படமும் எடுத்துகிட்ருக்கேன். என்னைக்காச்சும் இந்த ரூட் மாதிரி நான் அப்படி வேறு பக்கம் போனால் மக்களை மண்டையில் தட்டி உனக்கு தான் ஒரு இடம் கொடுத்துருக்குமே, உனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்குமே என்ன என்டர்டெயின் பண்ணுறதுன்ட்டு தட்டி ஒரு படத்தை தோற்க வச்சு மறுபடியும் என்னோட ரூட்டுக்கு கொண்டு வர வச்சுடுறாங்க. ஸோ இன்னும் என்னுடைய படங்கள் எல்லாம் அடுத்து நான் பண்ணுற கேங்கர்ஸ் ஆகட்டும், நீ வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை மகிழ்விக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் இருக்கும். மக்களை மகிழ்விக்கக்கூடிய பொதுவாக வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லா கலரிங்லாம் பண்ணிட்டு. அந்த 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. அந்த சூழலுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி திங்க் பண்ணியிருப்பீங்க. அவுட்புட் எப்படி இன்னைக்கு இருக்க கரண்ட்டுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க சார்? தெரியல, அது தெரியல சார். என் படங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான். நீங்கள் என் பழைய படம் எதை பார்த்தாலும் இப்போ ரசிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சினிமா ரசிகனாக தான் படம் எடுக்கிறேன். எந்த நேரத்துலையும் வந்து நான் பார்க்கறதுக்கு போது ரசிக்கக்கூடிய படங்களாக தான் நான் எடுக்கிறேன். என் முதல் படம் பார்த்தீங்கன்னா முறைவான் படம். அது இப்போ பார்த்தீங்கன்னாலும் பயங்கர சிரிப்பாக இருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் எல்லாம் வில்லத்தனம் பண்ணிட்டு இருப்பார். வில்லன் நல்லதே பண்ணுவான், ஹீரோ போய் தப்பாக பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஒரு ஸ்டேஜில் வில்ல சூசைட் பண்ண போவான். அப்போ நான் சொல்லும்போது என்ன கேட்டேன், ஏன்னா இப்படி இருக்கா, நல்லா இருக்குமான்ட்டு தைரியமாக எடுத்தேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அதில் வந்து அண்ணன் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், ஏதோ அது தெரியல எனக்கு. என் படங்கள் காலம் கடந்து சில சமயம் வந்து ரசிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா அந்த மாதிரி 12 வருஷங்கிறது யாருமே அதை கணக்காக எடுத்துக்கல. எல்லாருமே வந்து அது ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக பார்க்குறாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. நான் இல்லை இப்போவே எல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் அடுத்து ஹீரோயின் மேஜிக் மட்டும் சொல்லுங்க சார். உங்கள் படங்கள் எத்தனை ஹீரோயின் கிளாமர் ரொம்ப தூக்கலாக இருக்குது, அதோட மேஜிக் மட்டும் சொல்லுங்க. அதாவது ஹீரோ வந்து 2 கையா தூக்கக்கூடிய சீன்ஸ் வந்து தியேட்டர்ல விசில் சத்தம் பறக்குது, அந்த மேட்சுக்கே சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அது என்ன தெரியல. என் படம் அது விட்டுருங்களேன், அதை பேசலாம். தேங்க்யூ எல்லாம். அதாவது என்னை பொறுத்தவரை அது ஒன்று தாங்க. அதாவது ஹீரோயின் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். படத்தில் வந்து கிளாமர் இருக்கலாம், வல்காரிட்டி இருக்கக்கூடாதும்பாங்க. அது சிம்பிள். அதுக்குள்ள அது அஜித் சார் படத்தில் வர மாதிரி அது ஒரு மெல்லிய கோடு தான். அதை தாண்டாமல் பார்த்துக்கணும். அதாவது பெண்களும் ரசிக்கிற மாதிரி, அவங்களும் வந்து ரசித்து பார்க்குற மாதிரி வந்து ஒரு அழகையெல்லாம் எடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.